1499 வருஷம் தண்டாய் தேஷ் அப்படின்னு அழைக்கப்பட்ட குஜராத்தில் இருக்கிற அடலாஜ் பகுதி ராணாவீர் சிங் என்ற வகேலா வம்ச மன்னரால் ஆளப்பட்டு வந்துச்சு. இவரால் அந்த பகுதியில் ஒரு 5 அடுக்கு படி கிணறுக்கான பணிகள் துவங்கி கட்டுமான சிற்ப பணிகள்லாம் முழு வீச்சில் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ பக்கத்து நாட்டு முஸ்லீம் மன்னர் முகமது பேக்டா இந்த தண்டாய் தேஷ் மேல போர் தொடுத்து ராணாவீர் சிங்கை கொண்டு வர்றாரு. அதனால அந்த பகுதி பேக்டா ஆளுகை கீழே வந்துருச்சு. ராணாவீர் சிங்கோட ஒய்ஃப் ராணி ரூதாபாயோட அழகுல மயங்கி போன முகமது பேக்டா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அதை அவங்க கிட்டேயே தெரிவிக்கிறாரு. ஆழ்ந்த யோசனைக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷனை ரூதாபாய் வைக்கிறாங்க. தன்னோட கணவரால் கட்ட ஆரம்பிச்சு பாதியில நின்று போன அடாலஜ் படிக்கிணறு வேலையை சிறப்பாக முடிச்சு கொடுத்தா இதுக்கு ஆன்சர் பண்றதா ராணி சொல்றாங்க. இதுக்கு ஒத்துக்கிட்டு சீக்கிரமே கட்டுமான பணிகளை முடிக்க சொல்லி உத்தரவிடுறாரு பேக்டா. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கட்டட பணிகளை முடிச்சு கொடுத்துட்டு ராணி கிட்ட தன்னோட கல்யாண ஆசையை மறுபடியும் சொல்றாரு. தன்னோட கணவரோட கனவான இந்த கலை கட்டிடத்தை நேர்ல பார்க்க விரும்பின ராணியை மறுநாள் பணிப்பெண்களோட அந்த கிணறு பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாரு பேக்டா. ராணி ரூதாபாய் அந்த கிணறை சுத்தி வந்து மேற்கூரை பகுதியில் நின்று கொஞ்ச நேரம் மந்திரங்கள் ஜெபிச்சுட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரம் திடீர்னு அந்த கிணத்துல குதிச்சு உயிரை விட்டுறாங்க. பொதுமக்களோட நீர் தேவைகளுக்காகவே கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு கலை கோயிலாகவும் ஒரு காதல் சின்னமாகவும் இருக்கு இந்த அடாலஜ் நிவாவ் ஸ்டெப்வெல். குஜராத்தில் மட்டுமே இந்த மாதிரி 120க்கும் மேலே படிக்கிணறுகள் இருக்கு. பருவமழை நீரை சேமிச்சு கோடை காலங்களில் வறட்சி காலங்களில் யூஸ் பண்ணிக்கிற வகையில் இந்த மாதிரியான படிக்கிணறுகள் கட்டப்பட்டிருக்கு. மழை நீர் கிணத்துக்குள்ள போய் விழுற வகையிலையும் சூரிய வெப்பத்தினால தண்ணி ஆவியாகாத வகையிலையும் கட்டிட அமைப்புகள் இருக்கு. 344 படிகள் இறங்கி போக போக வெறும் கிணறு அப்படிங்கிற எண்ணம் போய் ஒரு பெரிய கலை அமைப்புகளை கொண்ட ஒரு பாதாள சிற்ப லோகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி பிரமிப்பா இருக்குமா. அற்புதமான தூண்கள், சுவர்கள் மற்றும் கூரைகள்ல இருக்கிற நுட்பமான சிற்பங்களுக்காக புகழ் பெற்றது இந்த 5 அடுக்கு இந்து மற்றும் இஸ்லாமிய கலை கட்டிடம்.